ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் ஜியோ மொபைல் கீபேட் மொபைலு அது எப்படி ஆண்ட்ராய்ட் செட் பண்ணணும் பார்க்க போகிறோம். மாடல் பார்த்துக்குங்க நீங்களா, இந்த மாடல் மொபைல் தான். இப்போ இதை எப்படி ஆண்ட்ராய்ட் செட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். பேட்டரி போட்டுக்குங்க, இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹோம் பட்டனுக்கு பார்த்தீங்களா, அந்த ஹோம் பட்டனும் பவர் பட்டனும் ரெண்டையும் அட்டன் டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹோம் பட்டன் ஐத்தின்னு பவர் பட்டன் ஏற்றணும், அப்போ தான் அந்த ரெக்கவரி மோடுக்கு போக முடியும். ஓகேங்களா, வந்துச்சுங்களா? இப்போ இந்தமாரி வந்ததால் அந்த ரெட் கலர் பட்டன் எடுத்துங்க, பவர் பட்டனை எடுத்துனோடனே அதில் வைப் டேட்டா பார்ட்டிஷன் செக் பார்ட்டிஷன் இருக்கும், அதை கொடுத்து ஓகே பண்ணுறதுக்கெல்லாம் பவர் பட்டனு எஸ்ஸு கொடுக்கறதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து திரும்பி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா வைப் டேட்டா ஃபேக்ட்ரி ஆல் ரிசெட்னு இருக்கும், அதையும் எஸ்ஸு கொடுங்க. எஸ்ஸு கொடுத்து ஃபுல்லாக அந்த பவர் பட்டன் தான் ரெட் கலர் பட்டனையே கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, கிளிக் பண்ணால் இப்போ ஃபார்மேட் ஆகுங்களா, உள்ளே இருக்க எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடுச்சு. உங்கள் நல்லா கட்டுற போடுங்க, டேட்டா வைப் கம்ப்ளீட். ஓகேங்களா, ஆல் டேட்டாவும் ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ரீபூட் சிஸ்டம் ஆகும். இதுக்கு பவர் பட்டன் ஏற்றுங்க, செட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே ஃபுல்லாக போயிடும். ஓகேங்களா, ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஜியோவோட நிற்கும். இந்தமாரி லோடாகி கொஞ்ச நேரம் திரும்பி அதே லோடாகி அதே தான் இருக்கும். அந்தமாரி பிரச்சனைகள்லாம் இந்தமாரி ஆண்ட்ராய்ட் செட் பண்ணலாம். ஓகேங்களா, பேட்டர்ன் லாக் போட்டிருந்தாலோ இல்லை இந்தமாரி சாஃப்ட்வேர் ஹேங்காக நிற்கிறதாலோ அந்தமாரி விஷயத்துக்கெல்லாம் இந்தமாதிரி ஆண்ட்ராய்ட் செட் பண்ணால் செட்டு ஃப்ரெஷ் ஆகிடும். அதேமாரி ஆனால் உள்ளே இருக்க டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஆண்ட்ராய்ட் செட் பண்ணால் கான்டாக்ட் எதுவுமே ஃபோட்டோஸ் எது இருந்தாலும் எரேஸ் ஆகிடும். அதுமாதிரி எதுவும் இல்லை தேவையில்லை அப்படின்னா ஆண்ட்ராய்ட் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வந்துச்சிங்களா? இதில் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும், இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுங்க, அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட்டுக்கு எல்லாம் அந்த சாய்பட் ஓகேங்களா, வந்துச்சுன்னா டன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.